प्रेज़ द लॉर्ड। इस दिन में भी हम इस नए साल में दूसरी जो रविवार में हम आए हैं, ये दिन भी परमेश्वर ने बनाया है। ये आनंद का दिन है। இன்றைய நாளும் கர்த்தர் உண்டாக்கிய நாள் இல்லை संतोषமாக கர்த்தரை ஆராதிக்க போகிறோம்। इस दिन में भी, इस साल में भी हम नई आशा के साथ, नई भरोसे के साथ और नई कृपा के साथ हम प्रवेश किए हैं। तो उसी जो आशा के साथ, भरोसे के साथ और कृपा के साथ हम परमेश्वर की आराधना करने वाले हैं। आज के दिन में भी हम परमेश्वर के नाम की ऊंचा करेंगे। जैसे हम आराधना करेंगे, परमेश्वर आपके बीच में आएंगे और बहुत बड़ी चमत्कार को करेंगे। हम आराधिக்க வேளையிலே ஆண்டவர் உங்கள் மத்தியில் வந்து பெரிய காரியங்களை செய்வார்। सो आइए सब मिल के जोर से तालियां बजा के हम एक तमिल गीत को गाएंगे, புது வாழ்வு தந்தவரே என்று। சந்தோஷமாக கரங்களை தட்டி முதலாவது புது வாழ்வு தந்தவரே என்ற பாடலை பாடலாம்। எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோமா? புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம்। நன்றி உமக்கு நன்றி, முழு நிறைவுடன் சொல்கிறோம்। நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம்। நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம்। புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம்। நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம்। பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே, உம் பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே, குறைவுகளை கிறிஸ்துவுக்கு மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே, குறைவுகளை கிறிஸ்துவுக்கு மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே, அதற்கு நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம்। நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம்। சொல்லி பாடுவோமா? நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம்। நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம்। முடிந்ததை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், முடிந்ததை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டி, புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டி, அதற்கு நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம்। நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம்। நன்றியோட உள்ளத்தோடு நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம்। நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம்। கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே அறுக்க செய்தி, கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே அறுக்க செய்தி, ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடு
கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டீர். ஏந்தி நின்ற என் கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டீர். அதற்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மனம் நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். முடிந்ததை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், முடிந்ததை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டீ. புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டீர். அதற்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். சொல்லுமா? நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். सब जोर से तालियां बजा के परमेश्वर के नाम की महिमा करेंगे। परमेश्वर ने हमें एक नया साल को दिया है, नई जो शुरुआत को दिया है और नई कृपा को दिया है, तो उसके वजह से हम इस साल प्रवेश कर पाए। कितने तो लोग गए साल में मर गए और ये इस नए साल में प्रवेश नहीं हो पाए, लेकिन परमेश्वर की कृपा से हम इस साल प्रवेश किए हैं. ஆண்டவர் கிருபையினால் நம்ம இந்த புது வருடத்தை நம்ம காண ஆண்டவர் நம்மளுக்கு உதவி செய்தார். तो நம்மளால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவர் நாமத்தை உயர்த்தணும். और एक हिंदी गीत को हम गाएंगे, तू ही तू, हर सवाल का जवाब तू, हर दर्द का इलाज तू, हर उम्मीद का आशा तू, अंधेरों में उजाला तो. यीशु मसीह ही हर जो सवाल का जवाब है, अंधेरा का जो रोशनी है, और वही हर दर्द का इलाज है. तो आज हम उसकी ओर देखें और उसके नाम की महिमा करें. आइए तालियां बजा के इस गीत को भी हम गाएंगे. सब जोर से ताली बजा के जिस जगह में हो उस जगह में खड़े हो जाएंगे और आनंद के साथ ताली बजा के हम इस गीत को गाएंगे. हर सवाल का जवाब तू, हर दर्द का इलाज तू, हर उम्मीद का आशा तू, अंधेरों में उजाला तू. हर सवाल का जवाब तू, हर दर्द का इलाज तू, हर उम्मीद का आशा तू, अंधेरों में है उजाला तू. तू ही तू, तू ही तू, यीशु तू ही तू, तू ही तू, तू ही तू, मेरा सब कुछ तू ही तू, तू ही तू, तू ही तू, यीशु तू ही तू, तू ही तू, तू ही तू, मेरा सब कुछ तू ही तू. हर समय हर घड़ी साथ ना छोड़े वो कभी,
बात छोटी हो या बड़ी, देगा ईश तुझे आज़ादी। हर समय हर घड़ी साथ ना छोड़े वो कभी, बात छोटी हो या बड़ी, देगा ईश तुझे आज़ादी। तू ही तू, तू ही तू, हे यीशु तू ही तू, तू ही तू, तू ही तू, मेरा सब कुछ तू ही तू। सब लोग गाएंगे तू ही तू, तू ही तू, हे यीशु तू ही तू, तू ही तू, तू ही तू, मेरा सब कुछ तू ही तू। कुछ नहीं चाहिए, सिर्फ यीशु काफी है। कुछ नहीं चाहिए, मुझे यीशु काफी है। कुछ नहीं चाहिए, सिर्फ यीशु काफी है। कुछ नहीं चाहिए, मुझे यीशु काफी है। यीशु तू ही तू, तू ही तू, तू ही तू, मेरा सब कुछ तू ही तू, तू ही तू, तू ही तू, यीशु तू ही तू, तू ही तू, तू ही तू, मेरा सब कुछ तू ही तू। हर समय हर घड़ी साथ न छोड़े वो कभी, बात छोटी हो या बड़ी, देगा ईश तुझे आज़ादी। हर समय हर घड़ी साथ न छोड़े वो कभी, बात छोटी हो या बड़ी, देगा ईश तुझे आज़ादी। यीशु तू ही तू, तू ही तू, तू ही तू, मेरा सब कुछ तू ही तू, तू ही तू, तू ही तू, यीशु तू ही तू, तू ही तू, तू ही तू, मेरा सब कुछ तू ही तू। हालेलुया। अभी भी हम सब दोनों हाथों को उठा के आंखों को बंद करके हम परमेश्वर की ओर देखेंगे। परमेश्वर, गए साल में जो भी आपने जो दुखों के मार्ग में गए थे, या फिर जो भी आपका मतलब लॉस में गए थे, उस सब के अलावा परमेश्वर इस साल में एक नई जो शुरुआत और नई भलाई और नई आशीर्वाद को देंगे। परमेश्वर हर समय हमें माँ के जैसे संभालते हैं और हमें थामते हैं। कभी हमसे दूर नहीं होते हैं और कभी हमारे हाथ को नहीं छोड़ते हैं। वो इतने अच्छे परमेश्वर है। हर समय वो हमारा भल होता है और वही हमारा शरण स्थान होता है। उसके बिना हम कभी जी नहीं पा सकते हैं। हर एक दिन उसके वजह से हम जीते हैं। उसका जो सांस है वो हमारे अंदर रहता है। तो हम उसकी ओर देखेंगे। इस साल में भी परमेश्वर नई चीज़ों को तुम्हारी ज़िंदगी में करेंगे। विश्वास करोगे तो परमेश्वर की महिमा को इस साल में तुम सब दिखोगे। तो आइए सब आँखों को बंद करके हम हाथ उठा के हम परमेश्वर की ओर देखेंगे। परमेश्वर की नाम की ऊँचा करेंगे, आराधना करेंगे। எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி நம்ம ஆராதிப்போமா? சுவாசமே ஹல்லேலூயா, காலையும் மாலையும் ஹல்லேலூயா, நான் விடும் சுவாசமே ஹல்லேலூயா. நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம்
என் ஆத்துமாவும் பாடும் ஹல்லேலூயா 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 என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா கன்மலை உச்சியில் ஹல்லேலூயா ஆலியின் விளம்பிலும் ஹல்லேலூயா கன்மலை உச்சியில் ஹல்லேலூயா ஆலியின் விளம்பிலும் ஹல்லேலூயா நான் உயர போகும்போது என் வெற்றி கீதமாகும் நான் தாழ நிற்கும் போது என்னை தீற்றும் கீதமாகும் ஹல்லேலூயா 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 என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா சத்துரு சிரிக்கையில் ஹல்லேலூயா ஏளனம் செய்கையில் ஹல்லேலூயா சத்துரு சிரிக்கையில் ஹல்லேலூயா ஏளனம் செய்கையில் ஹல்லேலூயா என் எதிரி பெருக பெருக என் பங்கை அளவும் பெருகும் நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் திறக்கும் ஹல்லேலூயா 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 என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா காலையும் மாலையும் ஹல்லேலூயா நான் விடும் சுவாசமே ஹல்லேலூயா காலையும் மாலையும் ஹல்லேலூயா நான் விடும் சுவாசமே ஹல்லேலூயா நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும் நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா
मैं थका गिरा और निर्बल भी हुआ, जब मैं थका गिरा और निर्बल भी हुआ, तूने ही चंगा किया। ये हो शाबोत मेरा, तूने ही चंगा किया। ये हो शाबोत मेरा, तू मेरा बल है प्रभु, तू मेरा बल है प्रभु, तू मेरा बल है प्रभु, तू सर्वा बल है प्रभु, तू मेरा बल है प्रभु, तू मेरा बल है प्रभु, तू मेरा बल है प्रभु, तू सर्वा बल है प्रभु। परमेश्वर, हम इस दिन के लिए धन्यवाद करते हैं। अभी भी जो बच्चे हमारे साथ आराधना कर रहे हैं परमेश्वर, आपके भल से उनको भरना परमेश्वर, हर एक के दिल को परमेश्वर इस नए साल में आप तैयार करना परमेश्वर। उनके सारे जो दुखों हैं परमेश्वर, पिछले साल में जो भी परेशानी के साथ है, जो भी बीमारी के साथ है, जो तकलीफ़ के साथ है, उन सारे जो तकलीफ़ से बीमारी से उनको बदल के परमेश्वर इस नए साल में एक नए बल के साथ, नई शक्ति के साथ और नए सामर्थ के साथ वह परमेश्वर हर एक को भरना परमेश्वर, एक नए आशीर्वाद के साथ परमेश्वर हर एक की ज़िंदगी को भरना परमेश्वर, और हर एक के घर में परमेश्वर आपका आत्मा, आपके जो आत्मा को ढेलना परमेश्वर। इस साल में परमेश्वर हर एक जो परिस्थिति का सामना करने के लिए और हर जो बीमारी का सामना करने के लिए और शैतान का सामना करने के लिए परमेश्वर, आप इनको आपके जो बल से परमेश्वर, आपकी शक्ति से हर एक को भरना परमेश्वर। इस साल में हर एक को परमेश्वर ज़िंदगी में जीतने के लिए परमेश्वर, नए जो रास्ता में जाने के लिए परमेश्वर, सबसे परमेश्वर तुम्हारी इच्छा को पूरा करने के लिए परमेश्वर हर को मदद करना परमेश्वर, हर एक की परेशानी को आप बदल के परमेश्वर इस साल में आप बड़ी कुछ चीज़ों को करने वाले हो। इसके लिए हम धन्यवाद करते हैं। लगातार हमसे वचन के द्वारा बात करना और प्रभु भोजन की आराधना को भी आशीष करना। ये जो आराधना को तुम्हारे हाथों में समर्पित करके प्रार्थना करते हैं हमारे अच्छे पिता, आमीन। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, இந்த வருஷத்திலே இந்த ஆராதனையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன்। इस साल में इस आराधना में आपसे मुलाकात करने में मैं बहुत खुश हूँ। இந்த வருஷம் ஒரு முக்கியமான ஒரு வருஷமாய் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க போகிறது। यह साल जो है हर एक इंसान के लिए एक महत्वपूर्ण साल बन के होने वाला है। கவனமாய் இந்த வருஷத்தை கையாண்டால் சரியான வெற்றி உள்ள வாழ்க்கை இந்த வருஷத்திலே வாழ முடியும்। यदि हम बहुत सावधानी बरत कर जिएंगे तो हम जीत से भरे एक जिंदगी को इस साल भर जी सकते हैं। இந்த ஆண்டு கிறிஸ்தவர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு ஆண்டு। यह साल जो है मसीहों के लिए एक बहुत महत्वपूर्ण दिन है। ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் இந்த வருஷம் மிக முக்கியமான ஒரு வருஷமாக இருக்கிறது। जो कोई भी जिन्होंने परमेश्वर को ग्रहण किया है या माना है, उनके लिए यह साल बहुत मुख्य है। அதை குறித்து புது வருட ஆராதனையிலே நான் விளக்கி சில காரியங்களை சொல்லியிருக்கிறேன்। तो उसके बारे में मैंने इस नए साल की आराधना में बहुत अच्छी तरह से कहा है। मैंने வாக்குத்தத்த செய்தியிலே சில காரியங்களை சொல்லியிருக்கிறேன்। मैंने वादे के उस वचन में कुछ चीज़ों को आपके पास कहा। அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வருடம் முழுவதும் மிக முக்கியமான சில செய்திகளை உங்களுக்கு நான் வழங்க இருக்கிறேன்। मैं लगातार कुछ संदेश को आपके साथ मैं बांटना चाहूँगा। ஏசாயா 60ஆம் அதிகாரம், यशायाह 60वां अध्याय இந்த வருஷத்திலே நிறைவேற வேண்டிய மிக முக்கியமான ஒரு அதிகாரமாக இருக்கிறது। यह साल में यह अध्याय पूरा होगा। இதை யார் விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறீர்களோ जो कोई அந்த அதிகாரத்தின் மகிமையான வாழ்க்கையை இந்த ஆண்டிலே நீங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று அறைகூவி ஒருவரையும் அழைக்கிறேன்। तो मैं सबसे विनती करता हूँ कि जो कोई भी विश्वास करते हैं, इस अध्याय में जो भी वचन कहा गया है, उस जो विश्वास करते हैं ऐसे वो जीत से भरी जिंदगी को इस साल भर जी सकते हैं। ஏசாயா 60ஆம் அதிகாரம் यशायाह 60वां अध्याय
அதிலே 15ஆம் வசனத்தை வாக்குத்தத்தமாக எடுத்து 1ஆம் தேதியிலே நான் பிரசங்கித்திருக்கிறேன். तो इसमें 15वें वचन को मैंने वादे के वचन के तौर में, प्रतिज्ञा के शब्द की तौर में मैंने 1 तारीख को संदेश दिया. அதை பார்க்காதவர்கள் பார்க்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். जिन्होंने इस संदेश को अब तक नहीं देखा है, कृपया करके ये विनती है मेरी कि आप उसे पहले देखें. ஏசாயா 60ஆம் அதிகாரம் आयशाया 60वां अध्याय 15ஆம் வசனம். 15वां वचन. நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய். तू जो त्यागी थी और घृणित थी, यहाँ तक कि कोई तुम में से होकर नहीं जाता था. ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் நான் வைப்பேன் என்று ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். तो इसमें परमेश्वर वादा करते हैं, एक प्रतिज्ञा के शब्द को रखते हैं, इसके बदले मैं तुझे सदा के घमंड का और पीढ़ी पीढ़ी के हर्ष का कारण ठहराऊंगा. இதுல ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கிறது. अब यहाँ पर एक मुख्य शब्द का प्रयोग किया गया நித்தியம் है. நித்தியம் இட்டர்னிட்டி என்ற வார்த்தையை நீங்கள் கவனிக்க வேண்டும். यहाँ पर सदा काल के लिए यह शब्द का प्रयोग किया गया है. இந்த நிச்சயம் என்ற வார்த்தையை சாதாரணமாக எடுத்துவிட்டால் இதனுடைய ஆழம், இதனுடைய டென்சிட்டி ஆஃப் திஸ் வேர்ட் யூ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் இட். यदि हम इस सदा शब्द को आसानी से ले ले तो इस सदा शब्द के अंदर में जो गहराई है उसे हम समझ नहीं पाएंगे. இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. यीशु मसीह के बारे में यूहन्ना 14वां अध्याय 16वां पद कहता है. இது எல்லா ஆண்டுடைய பிள்ளைகளுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மிக மனப்பாடமாய் தெரியக்கூடிய ஒரு வசனம். यह वचन सभी मसीही लोगों को याद करके पता होता है. யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். यूहन्ना 3रा अध्याय 16वां पद. மிக தெளிவான ஒரு வசனம் அது. यह शब्द जो है बहुत अच्छा वचन है. அங்கே நீங்கள் பார்க்கும் பொழுது यहाँ पर जब हम देखते हैं, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். क्योंकि परमेश्वर ने जगत से ऐसा प्रेम रखा कि उसने अपने एकलौते पुत्र दे दी. இங்கே நித்திய ஜீவனை ஒவ்வொரு மனிதனும் அடைய வேண்டும் என்பதுதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்ததின் நோக்கம். तो अनंत जीवन को पाना ही पूरे जगत का लक्ष्य है. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, ஒருவரும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் இல்லை. यहाँ पर लिखा है किसी को नाश होना परमेश्वर की इच्छा नहीं. ஒருவனும் கெட்டு போகாமல், कोई नाश न हो. அதாவது இங்கே சொல்லப்பட்டிருக்க வார்த்தை இன்னும் கவனமாய் பாருங்கள். ध्यान से देखेंगे. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன், இயேசுவை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும். तो यहाँ पर लिखा गया है ताकि जो कोई उस पर यानी यीशु मसीह पर विश्वास करे वह नाश न हो और परंतु अनंत जीवन को वे पाए. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். तो यहाँ ध्यान देना है. அப்போ நித்திய ஜீவன் என்பது மிக முக்கியமான ஒன்றாயிருக்கிறது. तो अनंत जीवन जो है एक महत्वपूर्ण कार्य है. இந்த நித்தியம் என்ற வார்த்தையை நீங்கள் ஆழமாய் அறிந்து கொள்ள வேண்டும். तो अनंत जीवन जो होता है इस शब्द को गहराई से हमें जानना है. நித்தியம் என்பது इट्स एन इन्फिनिट लाइफ. अनंत जीवन यानी यह हमेशा के लिए जीने का एक कार्य होता है. ஒரு நீடிய வாழ்வு. अनंत जीवन जो है எவ்வளவு தூர வாழ்வு, எவ்வளவு கால வாழ்வு, ये कितने दिनों के लिए है, कितने समय तक ये जाएगा. தேவனை குறித்து வேதம் சொல்லுகிறது. परमेश्वर के बारे में बाइबल कहता है அவர் நித்திய ஏக சக்கராபதி என்று வேதம் சொல்லுகிறது. तो वह अनंत काल के लिए सर्वशक्तिमान है. நிச்சயம் என்றால் என்ன? तब अनंत यानी क्या, सदा यानी क्या அதை होता நீங்கள் है? வேதத்திலே ஆழமாய் புரிந்து கொண்டால் தான் நான் சொல்ல போகிற ஒரு சத்தியத்தை வேதத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். तो जब हम इस शब्द को सही से समझेंगे
तो आपको सही से समझ में आएगा मैं जो सत्य को कहने वाला हूँ। நித்திய ஜீவன் நித்திய வாழ்வு என்றால் என்ன? अनंत जीवन या सदा के लिए जीना ஒன்று यानी क्या होता கொரிந்தியரை है? நீங்கள் படித்தால் உங்களுக்கு புரியும். एक कुरिन्थियों के निबंध को यदि हम पढ़ें ஒன்று तो समझ में கொரிந்தியர் आएगा। 15ஆம் அதிகாரம், एक कुरिन्थियों 15 अध्याय, இங்கே வேதத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது यहाँ पर जब हम बाइबल में देखते हैं ஒன்று கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், एक कुरिन्थियों 15 अध्याय, இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வருகையை குறித்து பவுல் சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். यीशु मसीह के उस आगमन को जब पौलुस ने कहा तो ऐसे पौलुस ने कहा, இதுதான் நித்திய ஜீவனை அடைகிற காரியம் என்று அங்கே சொல்லுகிறார். तो अनंत जीवन का पाने का मतलब ये होता है, पर पौलुस वर्ण करते हैं। 51ஆம் வசனம், 51, இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். देखो मैं तुमसे भेद की बात करता हूँ நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, कि हम सब तो नहीं सोएंगे, அப்படியானால் மரணம் அடைவதில்லை. तो इसका मतलब हम मृत्यु को नहीं देखेंगे, ஆகிலும் கடைசி காலம் தொனிக்கும் போது परंतु सब बदल जाएंगे। ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படும். we will be transformed within a twinkling of an eye. जब वहाँ पर जब दूरी फूकी जाएगी तो पलक झपकते ही हम सब बदल जाएंगे। எக்காலம் தொனிக்கும் அடுத்த வசனம் 52ஆம் வசனம், 52 जो है, அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார். அழிவில்லாமை அதுதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது. மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். और यहाँ लिखा गया है कि जो मुर्दे हैं वे अविनाशी दशा में उठेंगे। அதாவது மரித்து போன மனிதர்கள் எல்லாரும் மறுபடியும் ஒரு அழியாமையை தன் சரீரத்திலும் உடையவர்களாக எழுந்திருக்க போகிறார்கள். तो जो मर चुके हैं वे अविनाशी यानी बिना कोई नाश न होने वाले इस शरीर को पाकर उठेंगे। கிறிஸ்துவை விசுவாசித்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு என்று யோவான் 3:16 பார்த்ததை இங்கே பார்க்க முடியும். यूहन्ना के 3 अध्याय के 16वां अध्याय में जैसे हमने देखा कि जो कोई भी यीशु के विश्वास करके मानता है वह नाश न होगा और अनंत जीवन पाएगा। इसी कार्य को यहाँ देखते हैं। எக்காலம் தொனிக்கும் तो यहाँ पर लिखा गया है कि அப்பொழுது पहले மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். तूरी फूकी जाएगी और मुर्दे अविनाशी दशा में उठेंगे। பவுல் சொல்லுகிறான், और पौलुस कहता है நாமும். हम, அந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்க यहाँ வேண்டும். पर शब्द का அவன் प्रयोग தன்னையும் देखिए। சேர்த்து உயிரோடு இருக்கும்போது சொன்ன வார்த்தை இது. जब पौलुस जीवित थे उन्होंने ये शब्द को कहा, நாமும் हम மறுரூபமாக்கப்படுவோம். हम बदल जाएंगे। அப்படி என்றால் तब इसका ஒரு मतलब அழியாமையை நாம் சுதந்திரிக்க போகிறோம். तो हम एक अविनाशी से भरे एक शरीर को पाने वाले हैं। எதிலே அழியாமை? किसमें हम नाश न होंगे? நம்முடைய ஆவியிலே, हमारी आत्मा நம்முடைய में, ஆத்துமாவிலே, हमारे நம்முடைய शरीर में சரீரத்திலும். और हमारे मन में। இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு यीशु जब जी उठे, ஒரு அழியாமை உள்ள ஒரு சரீரத்தை அவர் பெற்றார். यीशु मसीह ने अविनाशी दशा की एक शरीर को पाया। அதே சரீரத்தை उसी शरीर को நமக்கும் கொடுக்கத்தான். परमेश्वर हमें देने। அடுத்தது கீழே பாருங்க, नीचे देखिए 53ஆம் வசனம் பாருங்கள். 53, அழிவு உள்ளதாகிய இது என்றால் நம்முடைய சரீரத்தை அவன் சொல்லுகிறான். பவுல் சொல்லுகிறான், அழிவு உள்ளதாகிய இந்த சரீரம் यहाँ पर नाशवन देह அழியாமையை சுதந்திரிக்க வேண்டும். अविनाशी को पहन ले। What is eternal life? अनंत जीवन क्या होता है? What is eternity? क्या अनंत काल होता है? இதுதான் நல்லா புரிந்து கொள்ள यही வேண்டும். बात को समझना है। நித்திய வாழ்வு என்றால் என்ன? अनंत जीवन यानी क्या? நித்திய ஜீவன் என்றால் என்ன? अनंत जीवन यानी क्या? இயேசு எப்படி மரித்து உயிர்த்தெழுந்து அழியாமையும் சாகாமையும் உள்ளவராய் மாறினாரோ, जिस तरह से यीशु मसीह अविनाशी के शरीर को पाकर कभी नाश न हुआ, அதை அடைவதுதான் उसी प्रकार நித்திய ஜீவன். उस जीवन को पाना இதை நல்ல अनंत நீங்க जीवन होता புரிந்து கொள்ள है। வேண்டும். हमें समझना है கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ சாதாரணமா ஏதோ ஒரு நன்மைகளுக்காக வாழ்ந்து போகிற ஒரு வாழ்க்கைக்காக நாம் வாழவில்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை मसीही जीवन को सिर्फ केवल भलाई और आशीर्वादों को पाकर केवल जी कर जाने के लिए नहीं होता है। காரணம் என்ன? क्या वजह है? மனிதன் பாவம் செய்த பொழுது जब इंसान पाप किया,
அழியாமையாய் இருந்த அவனுடைய சரீரம் அழிவுக்குள் உட்பட்டது. अविनाशी यानी नाशवान उसका अविनाशी उसका शरीर नाशवान हो गया. சாகாமை உடைய சரீரத்தை சாவுக்கு உட்படுத்தப்பட்டான். जो शरीर में मृत्यु नहीं होती थी उस शरीर को उसने मृत्यु के हवाले कर दी. அதை மீட்டெடுத்து மறுபடியும் நித்திய மீட்பை கொடுக்கத்தான் இயேசு மறுபடி வந்து சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்தார். उसे छुड़ाने के लिए, उससे मुक्त करने के लिए यीशु मसीह फिर से क्रूस में कुर्बान होकर अपनी जिंदगी को देकर उसे कीमत देकर अदा की. நீங்கள் நிறைய காரியங்கள் நீங்கள் எபிரேயர் புத்தகத்தில் நீங்கள் பார்க்கலாம். यदि हम इब्रानियों के निबंध में देखें तो நிறைய बहुत सारी விஷயங்கள் चीजों நான் को இந்த வருஷத்துல நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன். देख सकते हैं. इस साल में बहुत चीजें मैं कहूंगा. இந்த நித்தியம் என்பதிலே நிறைய விஷயங்கள் இருக்கிறது. अब अनंत काल यानी क्या, बहुत सारी चीजें हैं. வரிசையாய் நான் சொல்லுவதை ஒவ்வொன்றாய் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளலாம். मैं जो यहाँ पर कह रहा हूँ उसे आप लिख के रख लीजिए. நித்திய மாட்சிமை, अनंत काल के लिए महिमा. அடுத்தது நித்திய 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 உடன்படிக்கை, अनंत काल के लिए जो परमेश्वर ने जो वादा दिया है. நித்திய ஜீவன், अनंत काल के लिए जीवन और वाचा. நித்திய மீட்பு, अनंत काल के लिए मुक्ति. நித்திய சுதந்திரம், अनंत काल के लिए स्वतंत्रता. நித்திய ஆவி, अनंत काल के लिए आत्मा. நித்திய வீடு, अनंत घर. நித்திய ரட்சிப்பு, अनंत उद्धार. நித்திய மகிமை. अनंत महिमा. அதே போல நெகட்டிவாக ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்க और வேண்டும். नेगेटिवली भी कुछ कार्य हैं. அதாவது நித்திய அழிவு, இட்டர்னல் பெரிசிங் ஆர் டிஸ்ட்ரக்ஷன். अनंत काल के लिए विनाश या नाश हो जाना. இதை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ध्यान से सुनिए. இதுலதான் அந்த நித்திய ஜீவன் என்பது இவ்வளவு உள்ளடக்கியதுதான் அந்த நித்திய ஜீவன். जितने चीजों को मैंने कहा ये सब उस अनंत काल के अनंत जीवन में या सदा के लिए जो जीना होता है அப்ப उसमें நாம் होता இயேசுவை है. விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் இந்த நித்திய ரட்சிப்பை நாம் பெறுகிறோம். जब हम यीशु पर विश्वास करते हैं और उसे स्वीकार करते हैं तो अनंत उस उद्धार को पाते हैं. அப்ப நித்திய வாழ்வு என்றால் என்ன என்பதை இன்றைக்கு நான் சில காரியங்களை சொல்லி நான் முடித்து விட போகிறேன். आज अनंत जीवन में क्या होता है इसे मैं कुछ चीजों को कहना चाहूंगा और நித்திய समाप्त करूंगा. சுதந்திரம் என்ன? अनंत काल के लिए நித்திய स्वतंत्रता. மகிமை என்றால் என்ன? अनंत महिमा यानी क्या? நித்திய வீடு என்றால் எது? अनंत घर यानी क्या? நித்தியமான ஒரு ஆவி என்றால் என்ன? अनंत आत्मा यानी क्या? நித்திய மீட்பு என்றால் என்ன? अनंत उद्धार यानी क्या? இதெல்லாம் ஒரு கிறிஸ்தவன் தேவனுடைய பிள்ளை தெளிவாய் கற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையை கொடுக்கத்தான் இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்பதை முதலாவது நீ புரிந்து கொள்ள வேண்டும். तो अनंत जीवन को पाने के लिए, जिंदगी को जीने के लिए यीशु मसीह को हमने स्वीकार किया है, उसको हमने माना है. इस बात को हमें समझना है. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு கிறிஸ்தவ மதத்துக்குள் வாழுகிற ஒரு நன்மைகளுக்காய் கடவுளிடத்தில் நன்மை பெறுகிற ஒரு கிறிஸ்தவ மத வாழ்க்கை அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை मसीही जीवन सिर्फ एक मसीही धर्म में धर्म को पालन करके चलने का एक जीवन नहीं होता. இயேசு ஏன் கரவிரித்து நம்மை பார்த்து அழைத்தார்? यीशु मसीह ने अपने हाथों को फैलाकर क्यों हमें बुलाते हैं? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்வது அந்த இளைப்பாறுதல் என்பதுதான் நித்திய ஜீவன். तो परमेश्वर ने कहा जो बोझ से दबे हुए हैं वे सभी मेरे पास आना, मैं तुम्हें विश्राम दूंगा. वह विश्राम जो होता है वो अनंत जीवन है. அவர் எவ்வளவு கண்ணீரோடு அழைச்சார். परमेश्वर ने कितनी आंसुओं के साथ तुम्हें बुलाया. இன்றைக்காவது உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் உனக்கு நலமாயிருக்குமே என்று அவர் கூக்குரலிட்டு அவர் கதறி அழுதார் சிலுவையிலே. परमेश्वर ने कहा, रो कर गड़गड़ा कर कहा, आज यदि तुम मन फिर कर इस अनंत जीवन को पाए तो भला होगा. इसे उसने कहा. இதை உணர்கிற கிறிஸ்தவன் தான் உண்மை கிறிஸ்தவன். जो इस बात को महसूस करता है, जो एहसास करता है, वह सही मसीही है. இதை உணர்ந்து வாழுகிறவர்கள் தான் உண்மை கிறிஸ்தவர்கள். जो इससे मान कर चलते हैं, इसे महसूस करते हैं, एहसास करते हैं, वे सही मसीही हैं. அதனால தான் இயேசு திரும்ப திரும்ப சொல்லுகிறார், तो इस वजह से यीशु बार बार कहते हैं, என்னை விசுவாசிக்க வேண்டும் என்று அவர் அழுத்தி சொல்லுகிறார். परमेश्वर ने कहा कि मुझ पर विश्वास कर. ஏன் இயேசுவை விசுவாசிக்க क्यों வேண்டும்? यीशु पर विश्वास करना है? இந்த நித்திய ஜீவன் அவருக்குள் தான் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. बाइबल हमसे कहती है कि यह अनंत जीवन यीशु के अंदर ही तुम
पा पाओगे। ஆகவேதான் இயேசுவை நாம் விசுவாசிக்க வேண்டும். तो इस वजह से यीशु पर ही विश्वास करना है। 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1 यूहन्ना 5वां अध्याय, அங்கே 10ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்கள். इसमें हम 10वें पद को देखेंगे। தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். जो परमेश्वर के पुत्र पर विश्वास करता है वह अपनी ही में गवाही रखता है। தேவனை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சி விசுவாசியாததினால் அவரை பொய்யராக்குகிறான். जिसने परमेश्वर पर विश्वास नहीं किया उसने उसे झूठा ठहराया, क्योंकि उसने उस गवाही पर विश्वास नहीं किया। 11ஆம் வசனத்தை கவனிக்க வேண்டும். 11वें पद को ध्यान देना है। தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். परमेश्वर ने हमें अनंत जीवन को दिया है। இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுடைய பெரிய பிரச்சனையே நித்திய ஜீவன் இனி அடைய போகிறது என்ற ஒரு எண்ணத்தோடு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர் நித்திய ஜீவனை நமக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது நமக்குள் தந்திருக்கிறார். अनंत जीवन को बहुत मसीहों का यह मानना है कि मरने के बाद या आने वाले दिनों में देखेंगे, वैसा नहीं। परमेश्वर को जब आपने स्वीकार किया, परमेश्वर ने आपको अनंत जीवन उसी वक्त में दे दिया। அந்த ஜீவன், वह जीवन जो அந்த है, நித்திய வாழ்வு, वह अनंत जिंदगी, அந்த இட்டர்னிட்டி वह सदा के लिए जो काल है, அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சி. यह जीवन उसके पुत्र में है और वही वह गवाही है। நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ध्यान से सुनिए, அந்த நித்திய ஜீவன் இயேசுவுக்குள் தான் இருக்கிறது. इस अनंत जीवन को हम यीशु के अंदर पाएंगे। அவர் ஒருவரால் மட்டும்தான் இந்த நித்திய வாழ்வை, நித்திய ஜீவனை மனிதன் இழந்து போன அந்த வாழ்வை மறுபடியும் கொடுக்க முடியும். வேறு யாராலும் கொடுக்க முடியவே முடியாது. तो यीशु केवल इस अनंत जीवन को आपके पास दे सकते हैं और कोई तुम्हें दे नहीं सकता है। ஆகவேதான் तो इस वजह से இந்த நித்திய ஜீவனை குறித்த இந்த சுவிசேஷத்தை தான் நீ உலகத்துக்கு கொண்டு சேர்க்க வேண்டியது ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய கடமை. तो इस अनंत जीवन की सुख समाचार को हर दुनिया के में रहने वाले, हर कोने में रहने वाले इंसान के पास पहुंचाना तुम्हारा कर्तव्य है। இந்த 12ஆம் வசனத்தை கவனியுங்கள். इस 12वें पद को ध्यान देंगे। 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 1 यूहन्ना 5वां अध्याय 12वां पद, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். जो पुत्र के पास है वह जीवन के पास है। தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். जो जिसके पास परमेश्वर का पुत्र नहीं उसके पास जीवन भी नहीं। 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? 2 कोरिन्थियों 5वां अध्याय 17वां पद हमसे क्या कहता है? இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகின, எல்லாம் புதிதாயின. तो यदि ऐसी हो तो वह परमेश्वर के अंदर है तो पुरानी बातें मिट चुकी हैं, सब कुछ नया हो चुका है। நல்ல புரிந்து கொள்ளுங்கள். ध्यान से सुनिए, நீ இயேசுவுக்குள்ள வந்துட்ட, இயேசு உனக்குள்ள வந்துட்டார்னா அந்த நித்திய ஜீவன் உனக்குள் வந்தாயிற்று. यीशु मसीह ने कहा कि यदि तुम्हारे अंदर यीशु आ चुके हैं तो तुम्हारे अंदर वह अनंत जीवन भी आ चुका है। ஆனால் लेकिन அந்த நித்திய ஜீவன் वह अनंत जीवन, உனக்குள்ளே வளர்ச்சி அடைய வேண்டும். इस अनंत जीवन को तुम्हारे अंदर बढ़ते हुए जाना है। அப்ப நித்திய ஜீவன் என்றால் என்ன என்று நாம் பார்த்தோம். तो पहले हमने देखा ये अनंत जीवन क्या होता है। இப்ப மறுபடி 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். हम फिर से 1 कोरिन्थियों के निबंध में 15वां अध्याय में 53ஆம் வசனம் சொல்லுகிறது, उसमें 53 कहता है, அழிவுள்ளதாகிய இந்த சரீரம், कहता है कि वह नाशवान देह है। My dear Christian believers, don't be careless about your body. तो परमेश्वर, मेरे प्रिय परमेश्वर के विश्वासियों, अपने इस शरीर को लेकर आप बिना सावधानी के मत रहना। Many people, they don't worry about, don't care about the body, they only concentrating on the spirit only. That is wrong according to the scripture. तो यहाँ पर लिखा गया है इस वचन के अनुसार बहुत लोग अपने शरीर का ख्याल नहीं रखते परंतु सिर्फ आत्मिक चीजों पर ध्यान देते रहते हैं। ஏன்? क्यों? ஆண்டவர் சொன்னார், परमेश्वर ने कहा, உங்கள் சரீரமே என்னுடைய ஆலயம் என்று சொன்னார். परमेश्वर ने कहा तुम्हारा शरीर मेरे रहने का मंदिर है। So you must be very careful about your body too. तो अपने इस शरीर को लेकर सावधानी देनी है, सावधानी बरतनी है। உன்னுடைய சரீரம் तुम्हारा शरीर அழிவுக்கென்று படைக்கப்பட்ட சரீரம் அல்ல.
तो यहाँ पर तुम्हारा देह नाश होने के लिए बनाया नहीं गया है। அப்படியானால் तब ऐसा ஒரு है வியாதி உன் சரீரத்தை தின்பதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது. तो कोई भी बीमारी तुम्हारी शरीर में आकर तुम्हें वह नाश या नाश नहीं कर सकती है। எந்த பலவீனமும் உன் சரீரத்தின் மேல் ஆளுகை செலுத்துவதற்கு நீ விடக்கூடாது. तो कोई भी निर्बलता को तुम्हारे अंदर में आकर तुम्हें निर्बल करने के लिए तुम्हें जगह नहीं देना है। காரணம் என்ன? क्या वजह है? அழிவுள்ளதாகிய இந்த சரீரம் அழியாமையை நோக்கி போய்க் கொண்டிருக்க வேண்டும். There must be a progress in your body. तो यहाँ पर लिखा गया है वह नाशवान देह अविनाश की को पहन ले और उसकी ओर जाता रहे। அதனால தான் பவுல் சொல்லுகிறார், पौलुस कहता है உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். We will be transformed in our body too. तो जो हम जिंदा हैं हम भी उसी प्रकार से बदल जाएंगे। You must resist the sickness or disease which is trying to torment your body. You have to resist it. तो तुम्हें तुम्हारे अंदर की उस बीमारी को कीटाणु को उसके विरुद्ध में उठना है जो तुम्हें नाश कर रही है। நீ வியாதியை பார்த்து சொல்ல வேண்டும், तुम्हें बीमारी को देखकर कहना है என்னுடைய சரீரம் मेरा शरीर அழியாமைக்கென்று படைக்கப்பட்ட சரீரம். मेरी शरीर जो है नाश होने के लिए नहीं बनाया गया। ஆகவே அழிவை கொண்டு வருகிற நாசத்தை கொண்டு வருகிற வியாதியை என் சரீரத்தை விட்டு வெளியேறிய இயேசு நாமத்தில் நீ கட்டளையிடுவதற்கு நீ அதிகாரம் பெற்றிருக்கிறாய். तो उस बीमारी को देखकर जो तुम्हारे शरीर को नाश कर रहा है उसे देखकर हे बीमारी मेरे शरीर से निकल जा आज्ञा देने के लिए परमेश्वर ने अधिकार को तुम्हारे अंदर दिया है। வசனத்தை கவனியுங்கள். उस 53 को देखेंगे। நான் அதை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். मैं कहकर समाप्त करना चाहूंगा। அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் अब नाशवन देह अविनाश को पहन ले சாவுக்கு ஏதுவாகிய இது இந்த சரீரம் और यह मरणहार देह சாவாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும். It's a command. अमरता को पहन ले। உன்னுடைய சரீரம் சாவாமையை பெற வேண்டும். तुम्हारे उस शरीर को अमरता को पाना चाहिए। நல்ல புரிந்து கொள். ध्यान से सुनिए। ஏன்? क्यों? இயேசு கிறிஸ்து வரும் பொழுது जब यीशु मसीह आएंगे என்னுடைய சரீரம் मेरे शरीर को அழிவுள்ளதாக இருக்க கூடாது. नाशवान होके नहीं रहना है। சாவு மரணம் என்னுடைய சரீரத்தை மேற்கொள்ளக்கூடிய சக்தி உள்ளதா இருக்க கூடாது. तो मृत्यु और मरण मेरे शरीर के ऊपर हावी होकर नहीं रहना चाहिए। அதுக்கு வேதத்திலே ஒரு காரியத்தை ஒரு வசனத்தை நாங்கள் வாசிக்கிறேன். तो इसके संबंध में मैं बाइबल से एक वचन मैं पढ़ना चाहूंगा। 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1 यूहन्ना 3 अध्याय 2ஆம் வசனம் என்ன சொல்கிறது என்பதை கவனியுங்கள். दूसरा पद हमसे क्या कहता है? இனி வரப்போகிற நாட்கள் आने वाले दिन கொடிய நாட்கள், बहुत कठोर दिन हैं। பொல்லாத நோய்கள் தாண்டவமாட போகிற ஒரு நாட்கள். बुरे बीमारियां वे हुकुम जमाएं। என்றைக்கு அழியாமையினுடைய சரீரத்தில் வேண்டும் என்று சாவாமையின் சரீரத்தில் வேண்டும் என்று நீ எழும்பி கிருபை பெற்றவனாய் எழும்பி அதை எதிர்த்து நிற்கிறாயோ அன்றைக்கு நீ இந்த வியாதிகளை ஜெயிக்கிறவனாய் மாறுவாய். तो जिस दिन हम इस नाशवान शरीर से नाशवान शरीर से मुझे नाश न होने वाले उस शरीर को पाना है करके उसके पीछे जाएंगे तब हम उठ पाएंगे। 2ஆம் वचனத்தை கவனியுங்கள். ये दो वचन दूसरे पद को ध्यान 3ஆம் दीजिए। அதிகாரம் 2ஆம் வசனம். तीसरा பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. लिखा गया है प्रियो हम अब परमेश्वर की संतान हैं, अब तक यह प्रकट नहीं हुआ कि हम क्या कुछ होंगे। ஆகிலும் क्योंकि ஒரு உண்மை இருக்கிறது. इतना जानते हैं அவர் வெளிப்படும் போது कि जब यीशु मसीह प्रकट இயேசு வரும் பொழுது जब यीशु मसीह प्रकट होगा அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். तो हम भी उसके समान होंगे क्योंकि हम उसके वैसे ही देखे जैसा वह है। What a tremendous scripture is this. तो यह वचन कितना बहुत अच्छा है। Every Christian must understand this scripture. हर एक मसीही को इस वचन को समझना चाहिए। அவர் வரும் பொழுது जब परमेश्वर आते நீ हैं நோயாளியா இருக்க கூடாது. तो तुम्हें उस वक्त में बीमारी நீ बनकर नहीं பலவீனப்பட்டவனா रहना है। இருக்க கூடாது. तुम्हारे अंदर निर्बलता को नहीं रहना வியாதியை चाहिए। ஜெயிக்க முடியாதவனா இருக்க கூடாது. बीमारी को जीते बिना नहीं रहना चाहिए। பிசாசை ஜெயிக்க முடியாதவனா இருக்க கூடாது. शैतान को जीते
जीते बिना नहीं रहना है, சூழ்நிலைகளை மேற்கொள்ள முடியாதவனாய் இருக்க கூடாது. परिस्थितियों के ऊपर हावी आप नहीं हो पा रहे हो, ऐसी स्थिति में नहीं होना है. உள்ளவனாய் இருக்க கூடாது. आपको गरीबी में नहीं रहना है, எல்லாவற்றுக்கும் உலகத்தை ஜெயிக்கிறவனாய் இருக்க வேண்டும். हर चीज में, जगत में, संसार को जीतने वाले बनना है. அதற்குத்தான் इसके लिए உனக்குள்ளே அபிஷேகம் வளர வேண்டும். तुम्हारे अंदर की उस अभिषेक को बढ़ाना தேவனுடைய चाहिए. வல்லமைகளும் வரங்களும் நீ நாடி தேட வேண்டும். परमेश्वर की उस वरदान और उसकी सामर्थ्य के पीछे जाना है. தேவனுடைய சமூகத்தில் சென்று அவருடைய பலத்தினால் இடைகட்டப்பட வேண்டும். परमेश्वर के चरणों में जाकर उसके सम्मुख में दाऊद प्रसन्न से சொல்லுகிறார், ढाढ़स बांधना है. நித்தமும் அவருடைய சமூகத்தை தேடு. दाऊद कहता है, हर वक्त मैं उसके चरणों को அவருடைய ढूंढूंगा, வல்லமையை நித்தமும் मैं நாடுங்கள். उसकी सामर्थ्य की खोजी बनूंगा. ஏன்? क्यों? அவர் வரும் பொழுது जब परमेश्वर आएंगे, அவருக்கு ஒப்பாக நாம் இருக்க வேண்டும். मुझे उसके समान उठना है, அவருக்கு रहना है. ஒப்பாக அவர் சரீரத்தில் எப்படி உயிர்த்தெழுந்த பிறகு இருந்தார் அப்படியே நாம் இருக்க வேண்டும். जिस तरह से यीशु मसीह ने उस शरीर को पाया जी उठने के बाद, उसी के प्रकार, उसी के जैसे मुझे वैसे के वैसे दिखना है. அவர் உயிர்த்தெழுந்த பிறகு பெற்ற சரீரம் தான், அதே சரீரத்தை தான் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நாம் முழுமையாக அந்த சரீரத்தை உடையவர்களாகத்தான் இருக்க வேண்டும். जब यीशु मसीह जिंदा उठे तो यीशु मसीह के पास जो शरीर था, वही शरीर को जब यीशु मसीह आएंगे उस वक्त में हमें उस शरीर में बदल कर जाना நித்திய है. ஜீவன் நமக்குள் பிறந்து விட்டது. अनंत जीवन का जन्म அந்த हमारे अंदर हो நித்திய चुका ஜீவன் है. என்ற குழந்தை நாளுக்கு நாள் உன்னிலே வளர்ந்து வளர்ந்து அவர் வரும் பொழுது முழுமையாய் மாற வேண்டும். तो अनंत जीवन जो तुम्हारे अंदर बालक बन के जन्म लिया है, हर दिन बढ़कर उसे पूरी तरह से बढ़ाना चाहिए. நித்திய ஜீவன் உனக்குள்ளதா இருக்கிறது. अनंत जीवन तुम्हारे अंदर ही है. அவருக்கு ஒப்பாக இருப்போம். उसकी समानता में We will रहेंगे. be equal and same like Jesus when he appears. जब यीशु मसीह प्रकट होंगे उसी के समान होंगे, और वैसे वह जैसे वह दिखता है वैसे ही हम दिखेंगे. அப்படினா अगर ऐसे हैं, அவர் வரும் பொழுது जब यीशु आएंगे வியாதி உள்ளவராய் இருக்க மாட்டார். तो तुम बीमार बनकर नहीं रहोगे, பலவீனப்பட்டவராய் இருக்க மாட்டார். निर्बल होकर नहीं தோற்று रहोगे, போனவராய் இருக்க हारे மாட்டார். हुए बनकर नहीं रहोगे. அவர் ஜெயிச்சவரா, जीत कर, மகிமையுடையவரா, महिमा को पाकर, சிறந்தவரா, एक बहुत बड़ी ऊंचाई को पाकर, எல்லாவற்றையும் ஜெயிச்சவரா, हर चीज को पाने वाले बनकर, ராஜாதி ராஜாவா, राजाओं का राजा बनकर, பிரதான ஆசாரியனா, प्रधान याजक இந்த बनकर, உலகத்தை ஆளுகை செய்கிற ராஜாவாய் इस வரப்போகிறார். दुनिया के ऊपर अधिकार करने वाले राजा के तौर में आएंगे. You must be transformed every day to be like Jesus on that day. तो यीशु मसीह की तरह तुम्हें हर दिन बदलते हुए जाना है, ताकि हम यीशु के जैसे उस दिन में दिखे. நான் ஜெபிக்க போகிறேன். मैं प्रार्थना करने वाला हूँ. என்னோடு கூட சேர்ந்து मेरे साथ जुड़कर, நீ யாராயிருந்தாலும் आप चाहे कोई भी हो, இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை यीशु என்றால், मसीह को आपने ग्रहण नहीं किया है, இன்றைக்கு இயேசுவை तो ஏற்றுக்கொள். आज आप यीशु को ग्रहण அவரால் कीजिए. மட்டும்தான் यीशु केवल இந்த நித்திய ஜீவன் உள்ள வாழ்க்கையை உனக்கு இந்த பூமியிலேயே தர முடியும். अनंत जीवन के साथ जो जिंदगी है उसे அவரை आज அன்றி, पृथ्वी में देंगे. அவரை அன்றி उसके अलावा வேறு வழி இல்லை. और कोई मार्ग அவரே नहीं. வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். यीशु मसीह मार्ग, सत्य और जीवन है. அது என்ன ஜீவன்? वो क्या जीवन है? The God kind of life, that is परमेश्वर- அந்த ஜீவன் परमेश्वर की तरह एक जीवन இன்றைக்கு தருவார். आज परमेश्वर देंगे. எல்லா கரங்களை सभी உயர்த்தி हाथों को उठाकर சீரியஸா ஜெபம் பண்ணு. आप बहुत सीरियस होकर प्रार्थना கிறிஸ்தவனே, कीजिए. மதமான கிறிஸ்தவ வாழ்க்கை விட்டு வெளியே வந்துவிடு. मसीही अपने आलसी जीवन से बाहर निकल. உன்னுடைய வாழ்க்கையை இந்த உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. तुम्हारी जिंदगी को दुनिया देख रही है. நீ மற்றவர்களுக்கு ஒரு எழுப்பி பிரகாசிக்கிற விளக்காய் மாற வேண்டும். तुम्हें दूसरों के सामने उठकर प्रकाश को देने वाली एक दिया के समान बदलना है. உனக்குள் இருக்கிற அந்த நித்திய ஜீவனை இன்னொருவருக்குள் கொண்டு வருகிற நபராக நீ மாற வேண்டும். तुम्हारे अंदर की उस अनंत जीवन को दूसरों के अंदर लाने वाले बनो. அந்த வேலையை செய்வதற்குத்தான் उस काम को करने கிறிஸ்தவனுக்கு இந்த முக்கியமான ஒரு ஆண்டை கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने मसीहियों के पास इस नए साल को, मुख्य साल को दिया है. எழும்பி பிரகாசி. उठेंगे और चमके. உன் ஒளி வந்தது. तेरी रोशनी आ கர்த்தருடைய चुकी மகிமை है. உன்மேல் உதித்திருக்கிறது. परमेश्वर की महिमा तुम्हारे ऊपर ஒவ்வொரு उदय हो चुका है. நாளும் ஒவ்வொரு நாளும் stir up the gifts that you have, that is inside you. तो हर एक दिन तुम्हारे अंदर की विशेष उस बख्शिशों का उपयोग करना. கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். परमेश्वर तुम्हें उपयोग करेंगे.
நான் ஜெபிக்க मैं போகிறேன். प्रार्थना करने वाला हूँ। என்னோடு இணைந்து मेरे ஜெபம் साथ பண்ணு. जुड़कर प्रार्थना कीजिए। என் அன்புள்ள ஆண்டவரே, हे मेरे प्रिय இந்த परमेश्वर, நாளிலே யாரெல்லாம் ஜெபித்துக் इस கொண்டிருக்கிறார்களோ समय में जितने लोगों ने प्रार्थना की, ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இந்த பிரகாசம் வெளிப்படட்டும். हर एक की जिंदगी में यह जीवन प्रकट हो। ஒவ்வொருவரும் எழும்பி பிரகாசிக்கட்டும். हर एक लोग उठे और उजाला को दे, உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் எழும்பட்டும். पर दुनिया को वे जीतने वाले बने, நோய்களை மேற்கொள்ளுகிறவராய் எழும்பட்டும். बीमारी के ऊपर अधिकार करने वाले बने, நோய்களை அழிக்கிறவர்களாய் எழும்பட்டும். बीमारी को नाश करने वाले बने, சத்துருடைய கோட்டைகளை உடைக்கிறவர்களாய் எழும்பட்டும். शत्रु की घड़ों को तोड़ने वाले बने, மகிமையுள்ளவர்களாய் எழும்பட்டும். महिमा के साथ वे बने, ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் எழும்பட்டும். हर एक मसीह बने। அந்த மகிமையை ஊற்றும். इस महिमा को அந்த उंडेलना, அபிஷேகத்தை ஊற்றும். उस अभिषेक को அந்த उंडेलना, அனலை ஒவ்வொருவருக்குள்ளும் பற்றி எரிய பண்ணும். उस आग को हर एक के अंदर आप जलाना। அவருடைய சரீரங்கள் அழியாமையை நோக்கி போகட்டும். वे इनका शरीर अविनाश के उस इसमें जाए, சாகாமையை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். அதை நோக்கி பயணப்படட்டும். जो अविनाश की, जो अमर्दता की, जो मृत्यु के बिना जो जिंदगी है उसकी ओर जाए। நீர் வரும்பொழுது जब आप आएंगे, உமக்கு ஒப்பாய் நாங்கள் உம்மை परमेश्वर तुम्हारी तरह वैसे के वैसे हम दिखे। உமக்கு ஒப்பான ஆவி ஆத்தும சரீரம் உள்ளவர்களாய் நாங்கள் மறுரூபமாக்கப்பட்டவர்களாய் நிற்க வேண்டும். परमेश्वर तुम्हारी तरह आत्मा में, मन में, शरीर में हमें वैसे के वैसे दिखना है। வாழ்க்கைக்குள் ஆண்டவரே, परमेश्वर जिंदगी के अंदर, திரளான ஜனங்கள் இந்த வருஷத்தில் வருவார்களாக. परमेश्वर बहुत लोग इस जिंदगी के अंदर आए, திரளான வாலிபர்கள் வருவார்களாக. बहुत जवान इस जिंदगी में आए, திரளான சிறு பிள்ளைகள் வருவார்களாக. बहुत छोटे बच्चे इस जिंदगी में आए, திரளான வயோதிபர்கள் வருவார்களாக. बहुत सारे बुजुर्ग आए, பிரபுக்கள் வருவார்களாக. बहुत बड़े प्रभु आए, பெரிய அதிகாரிகள் வருவார்களாக. बड़े अधिकारी आए। இந்த ஆண்டில் அப்படிப்பட்ட மகிமை எங்கள் தேசத்தை ஆளுகை செய்யட்டும் என்று சொல்லி परमेश्वर ஜெபிக்கிறேன். इस साल में इस प्रकार की महिमा हमारे देश पर अधिकार करें। சபைகள் எழும்பி பிரகாசி. कलीसिया उठकर प्रकाश ज्योति को दे, அர்ப்பணிக்கிறோம். तुम्हारे हाथों में सौंपते हैं। நீர் அப்படி செய்வீர் என்று परमेश्वर आप ऐसे करोगे, நாங்கள் हम விசுவாசிக்கிறோம். विश्वास करते हैं। இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் यीशु मसीह के नाम में வேண்டிக் கொள்ளுகிறோம். विनती करते हैं, நல்ல பிதாவே. हमारे अच्छे पिता, ஆமென். आमेन। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय लोगों, நீங்கள் திருவிருந்திலே பங்கு பெற முடியாதவர்கள், जिन्होंने प्रभु भोज में भाग नहीं ले पाए, திருவிருந்து ஆயத்தமாயிருக்கிறது. तुम्हारे लिए प्रभु भोज तैयार है। நீங்கள் ஆயத்தப்பட்டு இந்த திருவிருந்திலே பங்கு பெறுங்கள். आप प्रभु भोज में तैयार होकर आ जाइए। ஒருவேளை ரெடியா இல்லாவிட்டாலும் யூடியூப்ல இருக்கும், மறுபடி அதை போட்டு நீங்கள் திருவிருந்திலே பங்கு பெற வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கிறேன். तो मैं फिर से विनती करता हूं कि आप इसे YouTube में प्ले कीजिए, और जिन्होंने प्रभु भोज नहीं लिया है उनको भी भाग लेने के लिए अवसर दीजिए। பிறகு நான் ஜெபித்து முடிக்கிறேன். प्रभु भोज के बाद हम प्रार्थना करके समाप्त करेंगे। God bless. परमेश्वर तुम्हें आशीष करेंगे। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, ஒரு நேர கர்த்தரை துதித்து ஆண்டுடைய வார்த்தையை கேட்டிருக்கிறீர்கள். इतने समय तक हमने परमेश्वर की स्तुति की और उसके शब्द को हमने सुना। இயேசுவை சொந்த இரட்சகராக விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள், जिन्होंने यीशु मसीह को अपने खुद के भगवान के तौर में, जो उद्धारकर्ता के तौर में मानते हैं, அத்தனை பேரும் वे सभी இந்த திருவிருந்திலே பங்கு வரும் தகுதி உள்ளவர்களாய் மாறுகிறார்கள். वे प्रभु भोज में भाग लेने के लिए वे योग्य ठहरते हैं। ஆகையினாலே इस वजह से ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் जो तैयार हैं, நீங்கள் ஜெபத்தோடு பங்கு பெறலாம். वे हम प्रार्थना करते हुए भाग लेंगे। காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே जिस रात में यीशु को लोगों ने पकड़ा, இயேசு கிறிஸ்து அப்பத்தை எடுத்து यीशु ने रोटी को उठाकर அதை பிட்டு இதை வாங்கி புசியுங்கள், और कहा, इसे तोड़कर इसमें से तुम खाना, இது உங்களுக்காய் பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது என்று சொன்னார். यह तुम्हारे लिए मेरा शरीर होगा जो फट जाएगा। ஆகவேதான் சரீரம் அழியாமையும் சாவாமையும் பெற்றது இயேசுவுக்கு. तो शरीर को इस वजह से शरीर में वह नाश होने की वह क्षमता आई, ना இந்த होने की क्षमता आई। அவருடைய சரீரத்தில் நாம் பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும். तो हमें उसके शरीर के भागीदार बनना है। ஆகவே அப்பத்தை எடுத்தவர்கள் अभी जिन्होंने रोटी उठाया, ஸ்தோத்திரம் பண்ணி धन्यवाद करेंगे, என்னோடு இணைந்து புசி. मेरे साथ जुड़ जाइए और मेरे साथ भाग लीजिए। அன்புள்ள ஆண்டவரே, हमारे प्रिय पिता, எங்கள் சரீரத்தை மாற்றுவதற்கு, परमेश्वर हमारे शरीर को बदलने, எங்கள் சரீரம் உம்முடைய சரீரத்தை போல மாறுவதற்காக
परमेश्वर हमारा शरीर आपके शरीर की तरह बदलने वाला है। நீ சரீரத்திலே பாடுபட்டீர், आपने शरीर में आप कष्ट को सहा, இந்த சரீரத்தில் உள்ள பங்கை எங்களுக்கு தருகிறீர். अपने शरीर के इस भाग को आपने हमें दिया। நாங்கள் உம்முடைய மாம்சத்துக்கும் எலும்புகளுக்கும் சொந்தமானவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. परमेश्वर लिखा गया है कि हम तुम्हारे हड्डी और शरीर के भागीदार हैं। எங்கள் சரீரம் உயிரடைய வேண்டும், हमारे शरीर में जान आए, எங்கள் சரீரத்திற்கிற பலவீனங்கள் மாற வேண்டும், शरीर की अंदर की निर्बलताएं बदल जाएं। எங்கள் சரீரம் உம்முடைய சரீரத்தை போல மாற வேண்டும். परमेश्वर हमारा शरीर तुम्हारी उस शरीर की तरह बदल जाए, அப்படி செய்வீரா? ऐसे करना। இயேசு நாமத்தில் பிதா. यीशु के नाम में पिता। நீங்கள் எல்லாரும் அப்பத்தை எடுத்து सभी लोग रोटी को उठाकर ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். धन्यवाद कीजिए இப்பொழுது और புசிங்க. इसमें से अभी भाग लेंगे। அதே போல उसी तरह பாத்திரத்தை எடுத்து परमेश्वर ने कटोरी को उठाकर இதை வாங்கி பானம் பண்ணுங்கள். और कहा, इसमें से तुम पीना, இது உங்களுக்காய் சிந்தப்படுகிற तुम्हारे लिए बहने वाली புதிய உடன்படிக்கையின் ரத்தம். नए नियम का लहू है। இவருடைய ரத்தம் தான் நித்திய உடன்படிக்கை என்று எபிரெயரில் எழுதப்பட்டிருக்கு. यह इसलिए उसका लहू अनंत लहू है, अनंत काल के लिए है। ரத்தம் சிந்துதல் இல்லாமல் लहू बहाए बिना பாவம் மன்னிப்பு கிடையாது. पापों की क्षमा नहीं प्राप्त होती। இயேசுவின் ரத்தம் यीशु का लहू சகல பாவங்களை நீக்கி நம்மை सारी சுத்திகரிக்கிறது. पापों को धोकर हमें शुद्ध करता है। ஆகவே तो इस वजह से இதிலே பங்கு பெறுகிறவர்களுக்கு इसमें जो भाग लेते हैं நித்திய ஜீவன் உறுதியான. अनंत जीवन उनके लिए आवश्यक है। ஆகவே इस वजह நன்றி से நிறைந்த இருதயத்தோடு धन्यवाद को देते हुए शुक्रगुजार होकर இதை ஸ்தோத்திரம் பண்ணி धन्यवाद देकर பானம் பண்ணும். इसमें से पिए। அன்புள்ள ஆண்டவரே, हमारे प्रिय पिता, எங்களுக்காக சிந்திய நம்முடைய ரத்தம், परमेश्वर आपने जो हमारे लिए बहाया है अपने लहू நித்திய को, ஜீவனை கொடுக்கிற இந்த ரத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். अनंत जीवन को देने वाली इस लहू को धन्यवाद करते हैं। உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதர்களும் दुनिया में जितने लोग हैं இதில் பங்கு பெற வேண்டும். वे इसमें भाग लें। இந்த வருஷத்திலே इस साल में திரளூட்ட ஜனங்கள் बहुत बड़े लोग பந்தியிலே பங்கு பெறுகிறதாய் மாறட்டும். वे इस प्रभु भोज में भाग लें। அந்த வேண்டுதலோடு, उस विनती के साथ, அந்த ஜெபத்தோடு उस प्रार्थना के साथ ஸ்தோத்திரம் பண்ணி धन्यवाद देकर நாங்கள் பானம் हम பண்ணுவோம். इसमें भाग लेते हैं। நாம் எல்லோரும் சேர்ந்து பானம் பண்ணுவோம். सभी इसमें से भाग लेंगे। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, அப்பம் ரசமும் மீதி இருக்கிறது. दाखरस और रोटी बचा है இன்னும் எல்லோரையும் அன்போடு இயேசு அழைக்கிறார். और परमेश्वर प्यार के साथ सभी लोगों को स्वागत करते हैं। இந்த நாளில் ஆகிலும் इस दिन में कम से இந்த कम இயேசுவை விசுவாசித்து इस यीशु पर विश्वास करके ஏற்றுக்கொள்வாயா? इसे आप क्या ग्रहण करेंगे? இயேசு உன்னை அன்போடு அழைக்கிறார். यीशु आपसे प्यार से बुलाते हैं। உங்களுக்காக நான் ஜெபிக்க तुम्हारे लिए मैं प्रार्थना करना கண்களை चाहता மூடி हूँ। நாம் ஜெபம். अपनी आंखों को बंद कर लीजिए, प्रार्थना எங்கள் करेंगे। அன்புள்ள ஆண்டவரே, हमारा प्रिय स्वामी, எவ்வளவு நல்ல ஆண்டவர், आप कितने बड़े परमेश्वर हो, எவ்வளவு अच्छे हो, இரக்கம் உள்ளவர், आप कितने दयावंत हो, எங்கள் வாழ்க்கையை குறித்து எவ்வளவு அக்கறை உள்ளவராய் हमारी जिंदगी को लेकर आप कितनी चिंतित हो। எங்களுக்கு நாங்கள் இழந்து போன நித்திய ஜீவனை மறுபடி கொடுப்பதற்கு परमेश्वर, जो अनंत जीवन को हमने खो दिया है उसे वापस உம்முடைய देने ஜீவனை சிலுவையிலே பலியாக கொடுத்து आपने अपनी ही जिंदगी को कुर्बानी दे दी। மரணத்தை ஜெயித்து मृत्यु को जीता, உயிர் செழுந்தீர். आप जी उठे, பிதாவின் வலது பார்சத்திலே அமர்ந்து எங்களுக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். पिता के बगल में बैठकर हमारे लिए विनती कर रहे हैं। உம்மை போல எங்களை மாற்றுவதற்கு, परमेश्वर आपकी तरह हमें बनाने, உம்மை போல எங்களை மறுரூபப்படுத்துவதற்கு, आपकी तरह हमें बदलने, ஒவ்வொரு நாளும் அந்த செயலை எங்களிலே எங்கள் ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் நீ செய்து கொண்டே இருக்கிறேன். परमेश्वर उस कार्य को आप हमारे आत्मा में, मन में, शरीर में कर रहे हैं। இந்த நித்திய ஜீவன் यह अनंत जीवन ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் போவதா, हर एक इंसान पे जाए। திரளுகூட்ட மனிதர்கள் बहुत झुंड लोग, இந்த ஜீவனை இழந்து போய்விடக்கூடாது, उनको इस जीवन को खोना नहीं है, பெற்றுக்கொள்ள வேண்டும். उन्हें पाना है। பாரத்தோடு ஜெபிக்கிறேன், बोझ के साथ प्रार्थना करते हैं, பாரத்தோடு ஜெபிக்கிறேன். बोझ के साथ இந்த प्रार्थना करते வருஷத்திலே हैं। इस साल में கோடி கோடியான மனிதர்கள்
करोड़ लोग, இந்த நித்திய ஜீவனை பெற்றுவிட வேண்டும். उन्हें इस अनंत जीवन को पाना है, அந்த நித்திய அழிவுக்குள் போகக்கூடாது. उन्हें अनंत इस नाश में नहीं जाना। இறங்கி கிரியை செய்வீராக. परमेश्वर आप दया ஒரு करना। வல்லமை இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலிருந்தே வெளிப்படுவதாக. परमेश्वर एक शुरुआत, साल की शुरुआत से प्रकट हो। மரணத்துக்கு அதிபதியாகிய சாத்தானுடைய மரணத்தினால் சிலுவையில் அழித்து வெற்றி பெற்றவர். परमेश्वर मृत्यु का सिर, उस शैतान को आपने क्रूस में मिटाकर जीत को हासिल किया। மரண நோய்கள் விலகுவதாக. मृत्यु की जो बीमारी है वे निकल மரண जाए। நோய்கள் அதனுடைய ஆளுகைகளும் தன்மைகளும் அதனுடைய பவரும் அழிவதாக என்று நான் मृत्यु की ஜெபிக்கிறேன். जो कार्य है, मृत्यु की जो गुण है, मृत्यु के जो सामर्थ्य है मिट जाए, प्रार्थना करते हैं। மனிதர்கள் மரணத்துக்கென்று படைக்கப்பட்டவர்கள் அல்ல, इंसान जो है मृत्यु के लिए बनाए नहीं गए, நித்திய ஜீவனுக்கென்று படைக்கப்பட்டவர்கள். वे अनंत जीवन के लिए बनाए गए हैं। எங்கள் மனுக்குலம் மீட்டெடுக்கப்பட வேண்டும். परमेश्वर हमारे संसार को उद्धार पाना சாத்தானுடைய है। சேனைகள் இந்த பூமியில் அழிக்கப்பட வேண்டும். शैतान की सेनाओं को पृथ्वी में मरना है। அவனுடைய எல்லைகளுக்குள் நாங்கள் புகுந்து அவனை ஆளுகை செய்கிறவர்களாய் எங்களை மாற்ற வேண்டும். நீ परमेश्वर आप हमें उसकी सीमाओं में जाकर, उसकी जगहों में जाकर उसे இந்த பூமியிலே அவனுக்கு अधिकार இடம் जीतने கிடையாது. वाले बने। पृथ्वी में अधिकार இந்த नहीं। பூமி எங்களுக்கென்று சொந்தமாய் கொடுத்தது நீ. परमेश्वर इस पृथ्वी को आपने हमारे लिए இந்த दिया। பூமியை விட்டு அவனை நாங்கள் துரத்துகிற ஒரு சேனை எழும்புவதாக. परमेश्वर शैतान को इस पृथ्वी से निकालने वाले, भगाने वाली सेना बने। நீ பூமியை ஆண்டு கொள்ளுவாய் என்று சொன்னார். परमेश्वर आपने कहा पृथ्वी पर ஆளுகை अधिकार செய்கிற करोगे। கூட்டம் எழும்பட்டும் ஆண்டவரே. अधिकार करने वाले झुंड அந்த बैठे हैं। அபிஷேகம் சபைகளுக்குள் பாய்ந்து वो ஓடட்டும் अभिषेक அப்பா. कलीसिया के अंदर से बहा कर जाए। ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குள்ளும் பாய்ந்து ஓடட்டும் அப்பா. परमेश्वर हर एक मसीही के माध्यम से जाए। நீர் அப்படி செய்ய ऐसे आप करने वाले हो, धन्यवाद। நன்றி ஆண்டவரே. धन्यवाद करते हैं, உமக்கு நன்றி. धन्यवाद। இயேசு நாமத்தில் यीशु के नाम में पिता, ஆமென். आमेन। என் ஆத்துமாவே हे கர்த்தரை मेरे मन परमेश्वर का धन्य कर, என் முழு பலமே பரிசுத்த हे நாமத்தை मेरे पूरे मन परमेश्वर के नाम का धन्य என் कर, ஆத்துமாவே கர்த்தரை हे मेरे मन परमेश्वर का धन्य कर। அவர் செய்த சகல उसके உபகாரங்களையும் மறவாதே. कोई उपकारों को ना भूलना। ஆமென். आमेन। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் हमारे கிருபை, प्रभु यीशु मसीह के अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியினுடைய அந்நியோனிய ஐக்கியமும் परमेश्वर पवित्र आत्मा की संगति சதா காலங்களில் உங்களோடு இருப்பதாக. सदा काल के लिए तुम्हारे साथ रहे। ஆமென். आमेन। God bless you. प्रभु तुम्हें आशीष करेंगे। மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை जब तक आपसे फिर से मुलाकात न தேவனுடைய करें, கிருபை परमेश्वर का अनुग्रह, உங்களை ஆளுகை செய்வார். परमेश्वर तुम्हारे पर तुम्हारा साथ सहायता दे। ஆமென். आमेन। ஆமென். आमेन।